நான் செங்குட்டுவன் நூல்காஞ்சி இலக்கிய பேரவைக்கு இன்றுதான் முதன்முறையாக வந்துள்ளேன். தமிழ் மொழி வளரட்டும், குரல் நெறி பரவட்டும் என்ற பாடல். தமிழா தமிழா தமிழ் படிடா தமிழா, தரணி முழுதும் தமிழ் மொழி வளரட்டும் தமிழா. தமிழா தமிழா குரல் படிடா தமிழா, தரணி முழுதும் குரல் நெறி பரவட்டும் தமிழா. முதல் அவ்வரை உயிரெழுத்து தெரியுமா? ஆயுத எழுத்தான அக்குத்தான் புரியுமா? இயலிசை நாடகமாய் முத்தமிழ் தமிழா, இயலிசை நாடகமாய் முத்தமிழ் தமிழா. ஈரடி குரல் தந்தது வள்ளுவன் தமிழா. தமிழா தமிழா தமிழ் படிடா தமிழா, தரணி முழுதும் தமிழ் மொழி வளரட்டும் தமிழா. உயிர்மை எழுத்தான 216 ஊமையும் உணர்ந்திட உள்ளத்தில் பதிவாகும். மெய்யாகிய எழுத்து 18 தமிழ் மேன்மை அடைந்திட மெருகூட்டும். எங்கும் எதிலுமே இருக்கட்டும் தமிழாய், ஏற்றம் காணுவோம் என்றுமே தமிழா. தமிழா தமிழா தமிழ் படிடா தமிழா, தரணி முழுதும் தமிழ் மொழி வளரட்டும் தமிழா. ஐவகை நிலத்திலும் ஆட்சி மொழி தமிழாய், ஐயன் வள்ளுவன் குரல்படி வாழ்ந்திடு தமிழா. தமிழ் ஒன்றுதான் உலகின் மொழியாக, நீ ஓயாமல் உழைக்கணும் கடல் அலையாக. ஔவையின் சொல்படி நடந்தால் தமிழா, அனைத்திலும் வெற்றியே காணலாம் தமிழா. தமிழா தமிழா தமிழ் படிடா தமிழா, தரணி முழுதும் தமிழ் மொழி வளரட்டும் தமிழா. தமிழா தமிழா குரல் படிடா தமிழா, தரணி முழுதும் குரல் நெறி பரவட்டும் தமிழா. இன்றைக்கு தமிழ் எழுத்துக்களே தெரியாத குழந்தைகளுக்காக எளிதில் புரியும் வகையான தமிழ் எழுத்துக்களை பற்றிய பாடல். இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்ன இட்டு என்று இப்பு எம்ம இரு இல்லு இவு இழு இழு இற்று என்ன. உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 உயிர்மெய் எழுத்தான 216 ஆயுத எழுத்தான அக்கையும்தான் சேர்த்து படி பாப்பா. தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திடலாம் பாப்பா, தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திடலாம் பாப்பா. கக்கா கிக்கி குக்கு கே கே கை கொக்கோ கோ, சச்சா சிச்சி சுச்சு சே சே சை சோ சோ சோ, டாடா டிடி டு டு டே டே டை டோ டோ டோ, டாடா டிடி டு டு டே டே டை டோ டோ டோ, பாப்பா பிபி புபு பே பே பை போ போ போ, கசடத பரவல்லினா கற்கண்டா இனித்திடும். கசடு நீங்கி படித்திட உலகத்திலே உயரலாம். உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 உயிர்மெய் எழுத்தான 216. No no ni ni no no ne ne nai no no no, na na ni ni no no ne ne nai no no no, mama mi mi mo mo me ne nai mo mo mo, na na ni ni no no ne ne nai no no no. ngayana namana mellina மங்களமாயிருந்திடும் தங்கமான தமிழ் மொழியை மண் மீதில் நிலை நிறுத்துவோம். உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 உயிர்மெய் எழுத்தான 216. எரளவளல இடையினோ யார் வடித்தாலும் சுவைத்திடும் அழகு நிறைந்த தமிழ் மொழியை உலகின் நிலைக்க வாழ்த்துவோம். உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 உயிர்மெய் எழுத்தான 216.
தமிழ் மொழியின் இலக்கணத்தை சரியாக புரிஞ்சுபடி, தமிழ் மொழியின் இலக்கியத்தை பெரியோரை சேர்ந்துபடி, அமிழ்தான மொழியினைத்தான் அகிலம் எல்லாம் போற்றும்படி, செம்மொழியாம் தமிழ் மொழியை சிறப்புடனே வளர்க்கப்படி, செம்மொழியாம் தமிழ் மொழியை சிறப்புடனே வளர்க்கப்படி, உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்தான 216, ஆய்த எழுத்தான அக்கையும் தான் சேர்த்து படி பாப்பா, தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திடலாம் பாப்பா, தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திடலாம் பாப்பா பாப்பா. வான் சிறப்பு பார்த்து படிக்கணும். ஏன்னா நீல நிறமாய் நெடிந்திருக்கும் வானத்திலே கருமுகில்கள் படிந்திருக்கும் நேரத்திலே மழை வரும் முன்பு அங்கே வானவில் மட்டுமே தெரியும், அங்கே வான் சிறப்பு தெரிவதில்லை. முகில்கள் களைந்து மழையாய் பொழிந்து நிலத்தில் விழுந்து அருவியாய் கொட்டும் வெயில் வரும்போது அங்கே வானவில் மட்டுமே தெரியும், வான் சிறப்பு தெரிவதில்லை. கத்தரிப்பு கலரிலே கண்கவரும் சேலை கட்டி சித்தரித்த ஓவியமாய் கண்ணியவள் காத்திருக்க, இண்டிகோ நிறத்தினிலே இந்நாட்டு மன்னனவன் நீர் நிறைந்த நிலம் பார்த்து மனம் குளிர்ந்து, நீல வானம் பார்த்து மனம் மகிழ்ந்து, கழனியிலே கால் வைத்து கடுமுளைப்பு செய்தவனாய் உலக உயிர்காக்கும் பயிர்களையே பசுமையாய் இருக்க வைத்தான் பார்க்கும் இடமெல்லாம். மஞ்சள் பூசின மலர்ந்த முகத்தோடு கொஞ்சி பேசும் கண்ணி அவளுக்கு ஆரஞ்சு பழத்தோடு பல வகைகள் தான் சேர்த்து அவற்றையெல்லாம் அவரிடத்தில் கொடுக்கும் போது சிவந்தேதான் இருந்தனவே அவனது கைகள். அங்கே வானவில்லும் தெரிகிறது, வான் சிறப்பும் தெரிகிறது. நமது நாடு நல்ல நாடு, பாரோர் புகழும் பாரத நாடு, முக்கடல் சூழ்ந்த நாடு, முக்கிய 3 மதங்கள் உள்ள நாடு. பக்கத்து நாட்டின் பகை நமக்கு வேண்டாம், துக்கத்தில் மூழ்கி துவளவும் வேண்டாம். உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே அதை தொழுது நாமும் தொடர்ந்து செய்வோம். வறுமை என்னும் பிணியை போக்கி பெருமையாக பெருமிதம் கொள்வோம். நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேச நாடுகளின் வரவை பெருக்குவோம். மக்கள் மானம் காக்கும் நெசவு தொழிலை நாட்டின் திக்கெட்டும் பரவிடச் செய்வோம். மனித இனத்துக்கு தேவை உணவு உடை, புனித பயணமாய் தொடரட்டும் நடை. வணக்கம். நூல்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் தொடங்கலாமான்னு கேட்கிறதே முறையானது. பல பேர் இன்று வரையில் எப்படி பேசுகிறார்கள் என்றால், ஆரம்பிக்கலாமா, நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா என தொடங்குகிறார்கள். அவ்வாறு தொடங்குவது அவ்வளவு முறையானது அல்ல என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் ஆரம்பித்தல் என்பது, ஆரம் என்றால் தெரியும் உங்களுக்கெல்லாம், ஆரம் என்றால் மாலை. மாலை என்பதை தீர்ப்பது குரங்கினுடைய வேலை, அதுதான் ஆரம்பித்தல். ஆரம்பிப்பது நமது வேலை அல்ல, தொடங்குவதுதான் நமது வேலை. சரி, அடுத்து மாப்பிள்ள மாணிக்க, நான் கம்பத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அதுக்கு கேட்கிறவர் சொல்றாரு, ஐயோ பாதுகாப்பு தான் முக்கியம், நீங்க கீழே இறங்கி பேசுங்க அப்படின்னு சொல்றாப்புல. பாதுகாப்பு, அவரு கம்பம்ங்கிற ஊரு, இவர் நினைச்சது போஸ்ட் கம்பம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கடுத்து இரண்டும் ஒன்றல்ல. ஒரு கதாநாயகன் படத்தில் நடித்திருக்கிறார், வில்லனும் படத்தில் நடித்திருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த வில்லனும் கதாநாயகனும் வருகிறார்கள். அப்பொழுது வில்லனை நோக்கி ஒரு செருப்பு வீசப்படுகிறது. அதே மாதிரி கதாநாயகனை நோக்கியும் ஒரு செருப்பு வீசப்படுகிறது. வில்லன் என்ன செய்கிறார் என்றால், அதை ஒரு பெட்டியில் பாதுகாத்து வைத்து பாதுகாப்பாக வைக்கிறார். கதாநாயகன் அவ்வாறு வைக்க முடியாது. ஏனென்றால் வில்லனுக்கு கிடைத்தது பாராட்டு. செருப்பு ஒன்றுதான், 2 பேருக்கும் கிடைத்தது செருப்பு, வில்லனுக்கு கிடைத்தது பாராட்டு மலை, கதாநாயகனுக்கு கிடைத்தது சிறுமையால்
ஏற்பட்ட நடிப்பின் குறைபாடு அங்கே வெளிப்படுகிறது. அதனால் இரண்டும் ஒன்றல்ல. அதே போல சலிக்காததை சலிக்கும் வரை சாப்பிடு என்பது வயிறு மனம் நிறைவாக வயிறு நிறைவாக நீ சாப்பிடு என்பது அர்த்தம். சலித்ததை சலிக்காமல் சாப்பிடு என்பது சாப்பிட முடியாத ஒன்று. சலிச்சு போன கெட்டு போன தின்பண்டங்களை வயிறு நிறைய சாப்பிட முடியாது. ஏனென்றால் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. சலித்ததை சலிக்காமல் சாப்பிடு, சலித்ததை சலிக்காமல் சாப்பிடு. பார்ப்பதற்கு இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் தோன்றும். ஆனால் வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பாட்டு, பல நீக்கி செல் பாடலுங்க. பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. உறுதியாக உழைக்கும் போது உவகையும் பிறக்கும் பாரு, காலத்துல நட்டு வச்சா கம்மா தண்ணிய விட்டு வச்சா. களைய நல்லா களைஞ்சு போடு, வளைய நல்லா அடைச்சு போடு, நண்டு வளைய நல்லா அடைச்சு போடு. பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. உரங்களையும் ஊட்டி போட்டா தளதளன்னு தலையும் பாரு, பயிறு தளதளன்னு தலையும் பாரு. காலத்துல நீர் பாய்ச்சி கருத்தாக கதிரை வைப்போம், உலையெல்லாம் குனிஞ்சிருக்கும், உன் நிலையெல்லாம் நிமிர்ந்திருக்கும், உன் நிலையெல்லாம் நிமிர்ந்திருக்கும். கண்மணி போல் நெல்மணி தான் களம் களமாய் விளையும் பாரு, கண்மணி போல் நெல்மணி தான் களங்களமாய் விளையும் பாரு. பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. கதிரறுத்து கட்டு சுமந்து களத்து மேட்டுல அடுக்கி வச்சு அரியறியா அடித்தவினே காய வச்சு கணக்கு பாரு. பொறுப்பாக பொதிய ஏத்து பொல்லாப்ப நீ மாத்து, பொறுப்பாக பொதிய ஏத்து பொல்லாப்ப நீ மாத்து. வண்டியில ஏத்த வைரமுத்து வாழ்வெல்லாம் நிறைஞ்சிருக்கும், வண்டியில ஏத்த வைரமுத்து வாழ்வெல்லாம் நிறைஞ்சிருக்கும், தாழ்வெல்லாம் மறைஞ்சிருக்கும், தங்க சம்பா விளைஞ்சிருக்கும். பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. சத்தியமா சொல் கவலையெல்லாம் கனவாகும், கற்பனையெல்லாம் நனவாகும், சத்தியமா சொல்லுவேங்க சலசலப்ப வெல்லு வேணுங்க, கலகலப்பா இருக்க வேணும், கௌரவமும் ஜெலிக்க வேணும். பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. பெருமையெல்லாம் ஒளிர வேணும், வறுமையெல்லாம் தளர வேணும், அதை கண்டு கண்டு உள்ளமெல்லாம் குளிர வேணும், அதை கண்டு கண்டு உள்ளமெல்லாம் குளிர வேணும். பல நீக்கி செல்ல வேணும், பாவங்களை தொலைக்க வேணும், களை நீக்கி சென்று நீயும் களை எடுத்து உரத்த போடு. கத்துக்கணும் கத்துக்கணும், கம்பனையும் கத்துக்கணும், நாம ஒத்துக்கணும் ஒத்துக்கணும், ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்கணும். கத்துக்கணும் கத்துக்கணும், கம்பனையும் கத்துக்கணும், நாம ஒத்துக்கணும் ஒத்துக்கணும், ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்கணும். ஒரு கை தட்டுவதால் ஓசைதான் வருமா, ஒற்றுமையாய் சிந்தித்தால் ஒன்றுதான் தப்புமா. வம்பனையும் பார்த்துருக்கோம், கொம்பனையும் பார்த்துருக்கோம், நாங்க வம்பனையும் பார்த்துருக்கோம், கொம்பனையும் பார்த்துருக்கோம். வச்ச குறி தப்பாது, இந்த வங்க புலி சிக்காது, வளையாம வளர்ந்திடுவோம், நிலையாக நிமிர்ந்திடுவோம். கத்துக்கணும் கத்துக்கணும், கம்பனையும் கத்துக்கணும், நாம ஒத்துக்கணும் ஒத்துக்கணும், ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்கணும். கொங்கு தமிழ் பேசிடுவோம், கோவையில் தான் வாழ்ந்திடுவோம், நாங்க கொங்கு தமிழ் பேசிடுவோம், கோவையில் தான் வாழ்ந்திடுவோம். தங்கு தடை ஏதுமின்றி தாண்டும் தூரம் தாண்டுவோம். பற்றுகிற நெருப்பை பாய்ந்தணைக்க வேணும், பதறுகிற உறவுகளை பக்குவமாய் அணைக்கவும் வேணும்.
கத்துக்கணும் கத்துக்கணும் கம்பனையும் கத்துக்கணும். நாம ஒத்துக்கணும் ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்க வேணும். பரிதவித்து நிற்க வேணாம், நாம் பழமைகளை களைய வேணும். பரிதவித்து நிற்க வேணாம், பழமைகளை களைய வேணும். புதுமைகளை புகுத்த வேணும் இப்போதே. பரிபூர்ணமாய் விளங்க வேணும் அப்போதே. பைந்தமிழை கற்க வேணும், அதை பாங்குடனே பொழிதல் வேண்டும். பைந்தமிழை கற்க வேணும், அதை பாங்குடனே மொழிதல் வேண்டும். ஓடுகிற தண்ணியிலே பாசமில்லை, ஒளிர்கிற சூரியனில் மாசுமில்லை. கத்துக்கணும் கம்பனையும் கத்துக்கணும். நாம ஒத்துக்கணும் ஒத்துமையா இருக்கவும் ஒத்துக்கணும். சுப்பனிடம் காசுமில்லை, சூரியனில் மாசுமில்லை. காத்திருக்க நேரம் இல்லை, கத்துக்கொள்ள யாரும் இல்லை. ஒத்துக்கொள்ள போவதில்லை, ஓயாது பேசுவதால் லாபம் இல்லை. வம்பு தும்பு வாழ்வதில்லை, வாய்மை என்றும் சாவதில்லை. வஞ்சமது வாழ்வதில்லை, வாய்மை என்றும் வீழ்வதில்லை. நான் தப்பாக கூறவில்லை, தடுக்கி விழல் தப்பும் இல்லை. கத்துக்கணும் கம்பனையும் கத்துக்கணும். நாம ஒத்துக்கணும் ஒத்துமையா இருக்கவும் ஒத்துக்கணும். அன்பு நெறி அழிவதில்லை, அது அர்த்தமற்றும் போவதில்லை. அன்பு நெறி அழிவதில்லை, அது அர்த்தமற்றும் போவதில்லை. வாழை தென்னை வைப்பதற்கே பறிக்க வேணும் கூலி. வாழை தென்னை வைப்பதற்கே பறிக்க வேணும் கூலி. பிறர் வாழ்க்கை தன்னை கெடுப்பதற்கு பறிக்க வேண்டாம் கூலி. பிறர் வாழ்க்கை தன்னை கெடுப்பதற்கு பறிக்க வேண்டாம் கூலி. உறுதியாக இருந்திடுவோம், ஓயாமல் உழைப்பதனால் உயர்ந்திடுவோம். தங்கு தடை ஏதுமின்றி தரணியில் தங்க தமிழ் வளரணும். பைந்தமிழை பரப்புவோம், அதை பார் முழுவதும் நிரப்புவோம். பைந்தமிழை பரப்புவோம், அதை பார் முழுவதும் நிரப்புவோம். கத்துக்கணும் கம்பனையும் கத்துக்கணும். நாம ஒத்துக்கணும் ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்கணும். ஒப்பாரிய ஒதுக்கி வைப்போம், ஒள்ளும் வகையில் ஓங்கி நிற்போம். ஒப்பாரியை ஒதுக்கி வைப்போம், ஒள்ளும் வகையில் ஓங்கி நிற்போம். வத்தி வைப்போம் இருளிங்க வத்தி வைப்போம். மெழுகு வத்தி வைப்போம், அறிவொளிய ஏத்தி வைப்போம். அதுக்காக படிச்சு வைப்போம். நாங்க அறிவொளிய ஏத்தி வைப்போம், அதுக்காக படிச்சு வைப்போம். இல்லாதத பொல்லாதத எம்புவத நிறுத்தி வைப்போம். விட்டு வைப்போம் வீண் வாதங்களை விட்டு வைப்போம். வீண் வாதங்களை விட்டு வைப்போம். கத்துக்கணும் கம்பனையும் கத்துக்கணும். நாம ஒத்துக்கணும் ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்கணும். ஆண்டோர் சொல் கேட்டு வைப்போம். ஆண்டோர் சொல் கேட்டு வைப்போம், அதன் அவசியத்தை புரிஞ்சு வைப்போம். ஆண்டோர் சொல் கேட்டு வைப்போம், அதன் அவசியத்தை புரிஞ்சு வைப்போம். விண்ணையும் தொடுவோம், மண்ணையும் மறவோம். மனதால் மகிழ்வோம் என்றும். கத்துக்கணும் கம்பனையும் கத்துக்கணும். நாம ஒத்துக்கணும் ஒற்றுமையா இருக்கவும் ஒத்துக்கணும். நன்றி, வணக்கம். தேடிச்சோறு நிதமும் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளம்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற மகாகவி பாரதியின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம். பாடல். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. வெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்று எடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே
ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லை தாயடா. வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லை தாயடா. மனித ஜாதியில் துன்பம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வருகின்றார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வருகின்றார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தது யாரடா, மதித்து வந்தது யாரடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. பணத்தின் மீதுதான் பக்தி என்றபின் பந்தபாசம் ஏனடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்றபின் பந்தபாசம் ஏனடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வயிறும் வாயும் வேறடா. தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வயிறும் வாயும் வேறடா. சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா, சொந்தம் என்பது ஏதடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்புள்ளங்களுக்கு, அன்பின் சோமர்களுக்கு நன்றி. என் நூல்காஞ்சி அன்பர்களுக்கு உறவாளையும் ராஜரத்தினம் தரும் ஒரு திருமந்திர செய்தி விளக்கம். திருமந்திரம் இதோ. அங்கி மிகாமை வைத்தான் தானுடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் தானுலகளையும், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம், பொங்கி மிகாமை வைத்தான் என்கிறார். இது என்னன்னா, வாழ்க்கையில யாரையும் அதிகமா நேசிக்காதையா, அதிகமா நேசிச்சா நீ அவதிப்பட வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு சுருக்கமான விஷயம்தான். ஏன்னா இப்ப நம்ம கொள்கை மனிதர்களுடைய இலக்கண இல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இலக்கண இல்லறம் என்றால் ஃபர்ஸ்ட் ஒரு படிகள் வரும் பாருங்க. முதல் படியே கொள்கை, இரண்டாவது படி பொறுமை, மூணாவது படி உழைப்பு, நாலாவது படி கால கணக்கீடு செயல், ஐந்தாவது படி சுறுசுறுப்பு, ஆறாவது படி பொருள் வளமை, ஏழாவது படி உறவுகளோடு உறவாடி மகிழ்தல், எட்டாம் படி உறவு ஆதரவு அரண் பெறல். சரி, அதுக்கடுத்து தன்னிகர் சாதனை மனோபாவம். அதுக்கு அடுத்தபடியாக மரணத்துக்கு பின்னாலும் கூட மனதுக்குள் வாழும் தகுதி பெறுதல் என்று வருதல். இதுதான் கொள்கை இலக்கண இல்லறவாதிகளுடைய தலைமை பண்புகள். இப்ப இந்த தலைமை பண்புகளை வாழாதவங்க என்ன ஆகுறாங்கன்னா முதுமை நோய்க்கு ஆளாயிடுறாங்க சாமி. அந்த முதுமை நோய்க்கு ஆளாவது என்னன்னா, ஆமா ஆமா பாருங்களேன், மிகப்பெரிய நடிகர் தான் அவர் சொல்லாரு, ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னோட வாழ்க்கையே போச்சுடா, என்னை எல்லாரும் அப்படியெல்லாம் நேசித்தாங்க இப்படியெல்லாம் நேசித்தாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கே ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்கிறேன் என்று அவர் வருத்தப்படுகிறார். அப்படி வருத்தப்படும் போது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா அவரு முன்னால ஒரு துணை நடிகர் சொல்லார், ஐயா நீ சாதிச்சிருக்கையா, நிறைய சாதிச்சிருக்க அப்படின்னு அவருக்கு நடிச்ச படத்தையும் கூட சொல்லி காட்டுறாரு. அப்போ கூட அவர் என்னங்கிறாரு, எந்த படத்துலயப்பா இந்த வசனம் வருது, ஐயா நீ நடிச்ச படத்துலதான் அந்த வசனம் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் கூட அவர் சொல்றாரு, ஐயையோ நான் நடிச்ச படமா, எப்படா நீ படிச்ச, நான் இங்க படிச்சேன், நீ நடிச்ச படத்தை பார்த்து நான் கத்துட்டையா, முதல்ல புரிஞ்சுக்கோ,
நீ இன்னைக்கு வந்து சாதனை இல்லைன்னு சொல்றீங்க, இப்படி வேதனைப்படைய நல்லாவா இருக்குது? ஏன், என்ன காரணம் என்று கேட்டால், அவருடைய உணர்வு இல்லமாக வாழ்ந்த காரணத்தினால், உணர்வு இல்லத்தோடு வாழ்ந்த காரணத்தினால், புள்ளி இல்லறத்தோடு வாழாமல் உணர்வு இல்லத்தோடு வாழ்ந்த காரணத்தினால் அவருக்கு அந்த முதுமை நோய் வந்து விட்டது. இதுதான் உண்மை. அப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த படிகளில் பயணப்பட்டிருக்கணும். இந்த 10 படிகளில் அவர் பயணப்பட்டிருந்தால் அவருக்கு வந்திருக்காரு. அப்ப இதையெல்லாம் பார்த்த அந்த துணை நடிகர் என்ன பண்றாருன்னா, தனக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எனவே திரைப்பட வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்வு அல்ல என்று அவர் 100வது படத்திலேயே தன்னுடைய நடிகர் ஒருவர் முடிச்சுட்டு தம் பிள்ளைகளை பக்குவப்படுத்துவதற்காக 100வது படத்தில் அந்த பணத்தை வைத்து ஒரு கல்வி அறக்கட்டளையை துவங்குகிறார். அப்படியே அந்த கல்வி அறக்கட்டளையை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். படிப்படியாக தன்னுடைய இல்லறத்தை பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அது மிகப்பெரிய ஏழை எளியவர்களுக்கு உதவும் ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவனமாக மாறுகிறது. அப்படி மாறும்போது அவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால், எல்லோரிடத்தில் உறவுகளையும் அணைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லார் பிள்ளைகள் உலகத்தில் தன்னுடைய வறுமையின் நிலையை பார்த்து யாரும் வறுமையை சந்தித்து விடக்கூடாது என்று நினைக்கிறார். யாரும் நோய்வாய்ப்படக்கூடாது. இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் நோய்வாய்ப்படக்கூடாது. இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வியின் துணை வேண்டும், ஒவ்வொருவருக்கும் பொருளாதாரம் கொடுக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டில் எடுக்கிறார். அதனுடைய விளைவு என்னவென்றால், அவர் இன்று பெரிய அளவில் எல்லோரிடத்தில் எல்லா பல்கலைக்கழகத்திலும் பேசுகின்ற வாய்ப்பை பெறுகிறார். அந்த துணை நடிகருக்கு என்ன நடக்கிறது என்றால், ஏனென்றால் அவருக்கு ஒரே காரணம், இன்று இருந்த சீனியர், அதாவது முதிய நடிகர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சோகத்தில் ஆழ்த்தி விட்டார்கள். சிலருக்கு பார்த்தா பாதி வெற்றி, சிலருக்கு பாதி வெற்றி இல்லாமல் இருக்குது. ஆனால் முழு வெற்றியை காண வேண்டும் என்று நினைத்தவர் தன்னுடைய 100வது படத்தோடு நின்று அந்த படத்தினுடைய பணத்தை போட்டு ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த பிள்ளைகளையும் நடிக்க வைத்து விட்டு, அந்த பிள்ளைகளையும் அந்த சரியான செலவு, அதாவது ஆடம்பர செலவை விட்டு நீக்கி விட்டு, அந்த ஆடம்பர இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ ஏழை எளியவருக்கு உதவும் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் மூலமாக இங்கு முன்னணி நிற்கிறார். அந்த மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியும். எனவே சொல்லுகிறார், எனவே என்ன, இந்த உணர்வு மனிதர் என்ன பண்ணார், அதிகமாக பிள்ளைகளை நேசித்து விட்டார். ஆனால் தன் பிள்ளைகளைப் போல மற்ற பிள்ளைகளையும் சேர்த்து நேசித்த ஒரே காரணத்தினால் அந்த துணை நடிகர் மேலோங்கி நிற்கிறார். இதைத்தான் சொல்லுகிறது, அங்கி மிகாமை வைத்தார், தான் உடல் வைத்தார். அதாவது எப்பவுமே யாரையும் அதிகம் நேசிக்காது, தன் உறவுகளை மட்டும் அதிகம் நேசிக்கிறனாலதான் எல்லாருக்கும் அந்த முதுமை நோய் வருகிறது என்று அங்கி மிக அமையத்தான் தான் உடல், எங்கும் மிக அமையத்தான். ஐயா, நீ எங்கு வேணா படைப்போ, ஆனா அந்த நோக்கம், அதாவது தன்னுடைய நடிப்பாட்டில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வீட்டை கோட்டை விட்டால், இல்லறத்தை கோட்டை விட்டா நமக்கு இந்த முதுமை நோய் வந்துவிடும். எனவே இல்லறத்தினுடைய உறவுகளையும் எளிமையாக உழைப்பு, ஓய்வு, உறக்கம் என்ற 3 கவனம் செலுத்தி தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் இந்த துணை நடிகர். விளைவு என்னவென்றால், அவர்களை பிள்ளைகளை ஒழுங்காக அந்த அறக்கட்டளையை போட்டு மேலே ஒங்கி வைத்தார். இதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அங்கி மிகாமை தங்கி மிகாமை, அது அதுலயே தங்கல, இல்லறத்தையும் கவனிக்க, உழைப்பு, ஓய்வு, இறக்கம் என்ற 3 அவர் முழு கவனம் செலுத்தினார். என்பதைத்தான் எங்கு மிகாமைத்தான் தங்கி மிகாமைத்தான். ஒரே இதுல தங்கிடக்கூடாது, எல்லாவற்றிலும் பங்கு கொடுக்கணும். அப்போ குறிப்பா சொல்ல போனா, முதுமை நோயால் ஏன் வருகிறது என்றால், அவர்களுக்கு பழைய சாதனையை நினைக்கும் போது சந்தோஷம் கிடைக்கணுங்க. ஆனா சந்தோஷம் கிடைக்கல இவர்களுக்கு வருத்தம் தான் கிடைக்கிறது, பொங்கிமை. ஆனால் அவர்களுக்கு எப்பொழுதும் கோபமே முன்னால் நிற்கிறது அந்த முதுமை நோயாளிகளுக்கு. எனவே சொல்லுவார், எப்படின்னா, நானெல்லாம் ஒரு ஒன்ஸ் அப்பான டைம், நான் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், இன்னைக்கு யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ற வருத்தம் வருவதற்கு என்ன காரணம் என்றால், தயவு செய்து எல்லோரையும் சமமாக நேசியுங்கள். உங்கள் இல்லற உறவுகளை மட்டுமல்ல, ஊர் உறவுகளையும், உங்கள் உறவுகளையும், ஏன் நட்புறவுகளையும் சரியாக நேசியுங்கள். அப்படி நேசிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு கோபம் வராது. எனவே இப்போ இந்த செய்யுள் பிரகாரம் அங்கே எப்பொழுதும் அதிகமாக யாரையும் நேசிக்காதீங்க, சரியா? எல்லோருக்கும் சமமான நேசத்தை கொடுங்கள், எங்கும் மிகாமை வைத்தான். எனவே நீங்க என்ன பண்ணணும், ஒரு விஷயத்துல எல்லா பக்கம் ஓடி 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 பறந்து விழுந்து உழைத்து அந்த பொருள் சேர்த்தின பொருளை என்ன பண்றோம், கரெக்டா நம்ம செலவு செய்யாம
ஒரு உழைப்பு போய், அதாவது நம்ம ஒரு இல்லறத்துக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கும் கொடுக்கணும், ஊர் உறவுகளுக்கும் கொடுக்கணும், சமூக நட்புறவுகளுக்கும் கொடுக்கணும். அப்படி சமமா கொடுக்காத காரணத்தினால் என்ன ஆகுதுன்னா அந்த விளைவு எல்லோரும் அதை ஆடம்பரமாக கொண்டு போகிறார்கள். இல்லற உறவுகள் ஆடம்பரமாக கொண்டு போகும்போது அந்த இல்லறத்தை தாங்கின உணர்வு தலைவனுக்கு முதுமை நோய் வந்து விடுகிறது. அந்த முதுமை நோய் வராமல் பாதுகாக்கிற ஒரு சாதனை தான் மிகப்பெரிய சாதனை என்பதைத்தான் இங்கே இந்த செய்தியில் சொல்கிறது. தங்கி மிகாமை வைத்தான் தான் உலகேலையும், பொங்கி மிகாமை வைத்தான் பொருளையும். எனவே வயசான காலத்தில் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழுகிற வாழ்க்கை சிறப்பு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழுங்கள் என திருமந்திரம் கேட்டுக்கொள்கிறது. அந்த வழியில் வாழ்ந்து நாமும் நன்றியுடன் மிக சித்தராக வாழ்வதற்கு வழிவகுத்துக் கொள்வோமாக என சொல்லி நன்றியுடன் விளைகிறேன். நன்றி, வணக்கம்.